அப்புறம் மாஸ்டர் உங்களுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா சம்பளம் எப்படின்னாப்புல இப்போ சம்பளம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன் சொல்கிறது கிடையாது. நம்ம சம்பளம் நம்மளை விட இவங்களுக்கு கூட வந்துச்சா இல்லை குறைய வச்சா டெஸ்ட்டு பார்க்குறது. அப்போ எல்லாரும் வாங்கிட்டு கப்பு சிப்புன்னு இருப்பாங்க. ஆரம்பிக்கிறது யாருன்னா எங்கள் அண்ணன். என்னடா எனக்கு இவ்வளோ வந்துச்சு உங்களுக்குலாம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு. அப்போ ஆஹா அப்போ இவனுக்கு கொடுத்தா வந்துருக்குது. அப்போ எனக்கு இவ்வளோ தான்டா அவனை விட ஏதாச்சும் கம்மியாக வந்துச்சு வச்சுக்கிறோம் எனக்கு கம்மியாக வந்துச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் எப்படின்னா எங்களுக்குள்ளேயே பிரச்சனை. சம்பளம் உழைக்க கூட வருது. கம்பெனிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் ஆர்வத்துக்குள்ளேயே. அது சம்பளத்தை பார்த்தோன்னே சம்பளத்துக்குள்ள சண்டை வந்துடும். அப்புறம் அந்த கட்டில் ஆடுறது மேலே ஏறி இறங்குறது, என்னடா அப்படிங்கிறது. அப்போ அதில் நம்ம போனதில் ஆர்வத்தில் 145 145 1 பெரியது. ஆமாம் அது சரி. பிரியரு பிரியரு பிரிய கோளாறாக இருக்காங்க. ராத்திரி ஆயிடுச்சுன்னா சலம்பலா இருக்கீங்க. ஐயா திடீர்னு பக்கத்து ரூம்ல படுத்துருவாப்புல. ஆமா அப்படி. மலேசியா வர பார்த்தமே அவர் இல்லை, அவர் ஒரு ஆள் போய் மோனரம்மா வீட்டுக்குள்ள போயிருந்தாரு உள்ள. கேள்விப்பட்டில இல்லையா? நம்ம இவ்வளோ மாதிரி. ஆமா ஆமா அது மாதிரி அங்கே வேளாத்த சும்போய். ஆமா அப்போ இப்படி இருக்கீங்க. அப்போ ரூம் என்ன செய்யறோம்னா ரூம் இவங்க சரியா வர மாட்டேங்குது, ரூமை மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே இருந்தாங்க ஒரு மலையாளியெல்லாம் அந்த ரூம்ல ஒரு 2 பேர் போயிருங்க அப்படின்னு. இவங்க ஒரு 2 பேர் வச்சுட்டாங்கன்னா அதாவது எப்படின்னா அரை மடையங்க மாதிரி வச்சுக்குவான். அந்த மாதிரிதான் அவங்க ரூம்லேயே பறந்துட்டாங்க. அதுல ஒருத்தன் ஒரு காரணம் சொல்லுவான், ஏன்டா இந்த ரூம் விட்டுட்டு ஏன் அந்த ரூமுக்கு போனா, அந்த ரூம்ல இருந்தா தான் ஹிந்தி ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு. படிக்கலாம்னா அவங்க எல்லாம் மலையாளி எதனால அவங்க எங்கடா ஹிந்தி பேச போறாங்க அப்படின்ட்டு. ஐயோ இவ்வளவு பத்தியே இல்லையா? அந்த 1-2 வார்த்தை பேசுவாங்க இல்ல, வேலைக்கு மோஸ்ட்லி தெரியும். நாங்க இருந்த அந்த இடத்துல அதுல அங்க இருக்கிற பாதிப்புக்கு தெரியாது. ஏன்னா மலையில இதுன்னு அதிகமா இருக்கிற கம்பெனி அது. உங்களுக்கு அப்ப தெரியும். ஏன்னா சவுதிலேயே டீச்சர் இல்லடா, டீச்சர் ஐடியில அதோட நல்ல அடிகள் வாங்கினதுனால ஹிந்தி வந்துருச்சு சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அப்ப இருக்கு அந்த 2 ரூம்ல அந்த ரூம்ல இவங்க 2 போயிட்டாங்க. அப்ப இந்த கம்பெனி நல்லா போய்கிட்டு இருக்குடா. நாங்க 4 பேர் தான் கிடக்குறோம். அப்ப 4 பேர் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பாகிஸ்தானி பேக்கை தூக்கிட்டு இருந்து இறங்கிட்டான். புது ஆளு டிரைவர் வேலைக்கு வந்துட்டான். டிரைவர்னா ஏற்கனவே லைசன்ஸ் வச்சிருக்கான் போல. டிரைவரா? ஆமா. அண்ணா இந்த ரூம்ல பச்சை இங்க என்ன நடக்குது? ஆஹா பச்சை வந்துட்டா எப்படி சரியா வராத. அப்ப இங்க இருந்து போனா பத்தி நம்ம கூட நான் வாட்டி எனக்கு விட்டு இங்க வந்துரு, திரும்பி இந்த ரூமுக்கு வந்துரு. அங்க எல்லாம் சரிப்பட்டு வராது, ஏன்னா இங்க பச்சை வர்றான். நீ அவன் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கீங்க. ஆமா ஹேண்டுகிட்டு இருப்பான். நீனே வந்துருண்டு. நான் வர மாட்டேன்ப்பா, நீங்க இருந்துக்கிறீங்க. அந்த ஒரு பச்சையை உள்ள விட்டாச்சு, அது ஆக்கிரமிப்பு. அவங்க இந்த ஒரு பச்சை வந்தது ஒரே ஹேங்கிறது, அந்த ஒரே பேசிக்கிட்டு ஸ்டார்டிங்ல பவ்யமா இருப்பாங்க. ரூமுக்கு வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அப்படியே பவ்யமா இருப்பாங்க. வாரம் 10 நாள் போன தடவை கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. ஒரு பச்சை 2 பச்சை ஆச்சு. ஆமா இன்னொருத்தர் இன்னொரு ரூமுக்கு போயிட்டான். அது சரி. இப்ப நாங்க 4 பேர் ரூம்ல இருக்கிறோம். ஆமா அவங்க 2 பேரு பச்சை உள்ள ஏறிச்சு. ஆமா பச்சை 2 இடத்துல பச்சை. அது சரி 6 பேத்துல. அப்ப 2 பச்சை வந்துருச்சா? 2 பச்சையும் மேலையும் தான். மேலே குறைச்சாச்சு. ஆமா கீழே புள்ள நாங்க ஆக்கிரமிப்பு. ஆனா நாங்க சீனியர்ல போனாலுக்கா. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா அதுல ஒரு பச்சை நினைச்சுன்னா எங்களுக்கு ஒரு இதை தந்துருங்க முழுசா. நாங்க ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் மேலே பட்டுக்கோ. கொஞ்ச நாள் காணதுக்கு அப்புறம். ஆமா அதனால ஓடல. அப்ப அதெல்லாம் சரியா வராதுரா அப்படின்னு. இல்லைண்ணா மேலே ஏறி இறங்க முடியாதுண்ணா, ஒரு ஆள் மேலே வந்துருங்க, நாங்க 2 பேரும் ஒரே இதுல இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப எங்களுக்குள்ள ஆச்சரம் வருது. இந்த தரத்திலையும் முடிச்சு போனோம். இங்க இருந்து போனதுலாம் இந்த பிரச்சனை. இங்க இருக்குன்னு பிரச்சனை இல்லைல்ல. அதோட நானா என்ன செஞ்சுட்டேன்னா சரி இவங்கள்ட்ட சரியா போட்டு நான் பேக்கு ஜாமான் எழுதிட்டு நான் ஒரு ரூமுக்கு கிளம்பிட்டேன். ரூம் இருக்கு 2-3 ரூமா. கோச்சிட்டே போன எப்படி நானும் கிளம்பிட்டேன். அப்ப அந்த ரூம்ல இன்னொருத்தன் பங்காளி வந்துட்டான். அதுக்கு ஆமா ரொட்டேஷன் பண்ணிக்கிறோம். எங்கிட்ட கிட்டுமா எந்த ரூம்ல கோசமா இருக்கு உள்ள போடுறது அப்படி. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எங்களுக்குள்ளேயே பிரச்சனையா. ஆனா அதுதான் பெரிய தலைவலி மாப்பிள்ள. போறவங்க ஒத்துமை இருந்தா தான் நடக்க மாப்பிள்ள. எல்லாம் கஷ்டம் தான். நம்ம வேலைக்கு டயத்துக்கு இறங்குறதுல பாத்தீங்கன்னா இவன் அங்க எழுப்பணும், இவன் இங்க எழுப்பணும். அவன் ஒரே முறையில். இப்ப அது ஒண்ணு. சில நேரத்துல வந்து நம்ம ஆத்தத்தை எழுப்பக்கூடாது, விட்டுறது.
கோவத்துல எழுப்ப வேணாம் விடு. இன்னும் டெய்லி நம்ம எழுப்பிட்டு இருக்கோம். அவன் வரட்டா கூட இங்க ஒன்றும் ஆக போறது கிடையாது. அந்த மாதிரி ஆளுகளை வேலை டைட்டாக முதலாளிக்காரன் ஒன்றும் கேட்க மாட்டான், ஏன் வரல ஏன் அவர் அப்படின்னு இல்லை. ஆள் வருது வரல அதெல்லாம் கணக்கு இல்லை, அவங்களுக்கு வேலை ஓடணும் அவ்வளோதான். அதனால எழுப்பிடுறது பெரும்பாலும். எழுப்பிட்டு அப்போ இந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது மாப்பிள்ள. ஓடிக்கிறீங்களா ரெண்டு பேர் அந்த ரூம்லேயே 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இன்னும் நான் இன்னொருத்தன வேறு ரூமுக்கு மொத்த ரூமு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி குழந்தை நாங்கள் இருந்த எல்லாருமே மனஸ்தாபம் வந்து தனித்தனி ரூமுக்கு போயிட்டோம். ஐயோ வெளியில் பேசிக்கிற கொண்டுக்கிறோம், ரூமில் தங்குறதில்ல அந்தளவுக்கு மனசாபம் வேறு ரூம்பு. அப்போ போகிறீங்களா என்ன செய்யணும், அந்த கம்பெனி வேலை அங்கே நடக்குது அஜிமான்ல. நல்ல இந்த கம்பெனி நல்லா ஓடிக்கிற இந்த கம்பெனி அதே அஜிமான்லயே பெரிய கம்பெனியாகவும் திறக்கிறாங்க. பெருங்கொண்ட கம்பெனி ஒன்று மொத்தமா, அதாவது சார்ஜால இருக்கிறது இங்க இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தமா ஒரே இடத்துல வச்சு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் இதில் எப்போது மாதிரி போகிறோம், வேலைக்கு போகிறது வர்றது. இப்போ நாங்கள் ரெண்டு பேரை தனித்தனியாக ரூமில் பிரிஞ்சோம்ல, அப்புறம் அந்த டீம்ல இருந்தும் பிரிய ஆரம்பிச்சாச்சு. அது என்ன அப்படி வாக்குவாதமா வச்சோ. டீம்ல இருந்துக்கிட்ட இப்போ எங்கள் டீமில் 13 பேர் வச்சுருவோம். அந்த 13 6 பேர் நாங்கள் இருக்கிறோம். ஆமாம். இங்கே என்ன நடக்குதுண்டா, அந்த 6 பேர்த்தில் ஒருத்தனை வந்து சூப்பர்வைசர்ன்னு சொல்லிட்டாப்ல. இருக்கிறவன் சூப்பர்வைசரு, அவர் சூப்பர்வைசர் கேட்டு இவனை சூப்பர்வைசர் ஆக்குனது எங்களோட வந்தவன இன்னொருத்தனுக்கு பிடிக்கல. இவன் சொல்லிட்டான் அதெல்லாம் முடியாது, நான் தான் சூப்பர்வைசரா இருப்பேன், இவன் எங்களுக்குள்ளேயே மறுசண்டை. அது சரி வேற இடத்துலயே. அதுக்கப்புறம் இவன் சொன்னா இவன் வந்து வேணாம், இவனால வேற வேலைக்கு கேட்டுருக்கனோட அவன் வந்து என்ன செய்யறான்னா வேற வேலைக்கு போறான். வேற வேலைன்னா சம்சா சுத்துறது இந்த மாதிரி வேலை. ஓகே. அவனை மட்டும் விலையாக்கி விட்டாச்சு. நாங்கள் 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் இருந்தா போய்கிட்டு இருந்துச்சு நல்லா. 5 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே டீம்லேயே ஓட்டிடுவோம். போய்கிட்டு இருக்க போகும்போது என்ன செய்யறாங்கன்னா இன்னொருத்தான் இவன் ஒருத்தன் போனதை பார்த்துட்டு இன்னொருத்தான் நான் வந்து வேற டீம்ல போய் நான் வேலைக்கு போறேன், சரியா வரல அப்படிங்கிறான். அப்ப அவன் என்ன செய்யறான், இன்னொருத்தான் அவன் போய் இதுல போய் மாட்டுறான், மசாலா போடுறதுல. அப்போ இங்க டீம் வந்து நாங்களே குழப்பின மாதிரி ஆயிடுச்சு இல்லாம. அது சரி மொத்தத்திலே எங்களுக்குள்ள குழப்பம் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேர் போயிட்டாங்க. அப்ப 4 பேர் தான் இருக்கிறோம். அதுல 4 பேர் பரவாயில்ல, 4 பேரும் பிடிச்சி ஓட்டுவோம்னு ஓடுது. அந்த ஆர்டர் முடிஞ்சிருச்சு. ஆர்டர் முடிஞ்சதோட அந்த பழைய மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. லீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா அடுத்த கண்டெய்னர் ஆர்டர் இல்லை, வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே போங்க அப்படின்னு. ஷார்ஜாவா அங்கே போனால் அங்கே சரியாக வராதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இங்கேயே நீங்கள் ஆளுக்கு 2 பேர் பிரிஞ்சுக்கிறங்க, ஒவ்வொரு டீமில் இறங்கிடுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீ ஏற்கனவே நின்று பார்த்தியல்ல அந்த மேலே, அதில் போய் இழைக்கிறீங்கன்னுட்டாங்க. நான் இன்னும் யானு எங்கள் அண்ணனு மாண்டா அந்த சம்சா சீட்டு அது இன்னொருத்தன் நசீர், இன்னொருத்தனு சம்சா சுத்துறது மேலே அது. இப்போ இந்த சம்சா சீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுண்டா, அது சரியான தலைவலி மாப்பிள்ள. சம்சா சீட்டு செய்ய நம்ம போன தடவை சும்மா 2 வேடிக்கை பார்த்தோம்ல, இந்த தடவை அப்படி நிற்க முடியாது. எங்க 2 பேரை உள்ள விட்டுட்டு அவங்க 2 பேரை வெளியே எடுத்துட்டாங்க. ஆனா அந்த 8 பேர் வேணும் அது அந்த டீமுக்கு. 8 பேர் இருந்தால் அந்த வேலை நடக்காது. அது சரி. ஏற்கனவேயாச்சும் நாங்கள் சும்மா விட்டுருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, 6 பேர் அவங்க 2 பேர் நாங்க போய் மாட்டினா 1 மூடை மாவை பிணைஞ்சி சம்பவம். ஆனா 1 கிலோ வெட்டுவாங்க. புரட்டு உருண்டையா இருக்கு. 1 கிலோ வரைக்கும் 850 கிராம் வரைக்கும். அப்படி இந்த 1 கிலோ உருண்டைய சின்னதாக தேய்க்கிறது எடுத்ததோட இதை வச்சு உருட்டுறது. ஆமாம், நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சின்ன ரொட்டி தேய்க்கிறதுன்னு விட்டாங்க. பாய் நீங்கள் இந்த சின்ன ரொட்டியாக தேய்ங்க, ஒரு உருண்டை எடுத்து சின்ன ரொட்டி தேய்ச்சிடுறது. தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே எண்ணெயும் இந்த பிளாந்தா கலந்துருக்கீங்க தடவிக்கிறது. அதே மாதிரி 10 தேய்ச்சி மேலே 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 அடுக்கும். இவ்வளோ அவசரத்துக்கு வந்துடுறேன் 10 இவ்வளோ அவசரத்துக்கு வந்துடுமா. இது என்ன மாதிரி செய்யறது, இந்த அருகெல்லாம் லெவல் பண்ணி வச்சுக்கிட்டு பெரிய டேபிள் ஒன்று மாப்பிள்ள இருக்கேன். அதுல ஒருத்தன் பங்காளி தான் எதா தண்டியா இருக்கிறத இவ்வளவு சைஸுக்கு மாத்தனேன். தண்டியா தேய்க்கணும் நினைக்கிறேன், இவ்வளோ பெருசா தேய்க்கணும். அது தேய்ச்சி 10 கிலோ உருண்டையா? 10 கிலோ உருண்டை. அது போட்டு அது அப்படியே தூக்கி ஒருத்தான் தாவாவில் போடுவான். அந்த தாவா எப்படின்னா அந்த பெரிய கடாயை கவத்தி போட்டுருக்குமா. ஆமா, அது மாதிரி இப்படி கவத்தி போட்டு கிடக்கும். உள்ள தீ சரியான தீ அடிக்கும்.
ஆ மேலே அது சரியான சூடு. அப்போ இது மேலே தூக்கி போட்டதோட இப்படி தேய்ப்பாங்க அது மேலே வச்சு. அது சரி. இப்படி ஒரு பிரட்டு இங்கிட்டு தூக்கி உரிச்சிருவான். இந்த உரிச்சு தூக்கி வீசுறான் பார்த்தியா, அதை வந்து அடுக்கணும். இந்த உரிச்சு தூக்கி வீசுறது தான் பெரிய கஷ்டம். அதில் போய் எங்கள் அண்ணன் மாட்டிட்டான். மாட்டிட்டா சட்டு சட்டுன்னு உரிச்சு வீசுவான்டா சுட சுட. அதை நம்ம அப்படியே அடுக்கணுமா போல. இப்படி 1, அப்புறம் இங்கிட்டு இருந்து 1 பாரு 2, அப்புறம் இங்கிட்டு இருந்து இங்கே 3 சைஸ் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அடுக்கணுது. இவன் எல்லாரும் அடுக்க முடியாது. இவனுக்கு பழைய கொடுத்து இவன் அடுக்க விட்டான். கையெல்லாம் பொத்து பொத்து கிளம்பி அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. கையெல்லாம் பொத்துறேன் சூடு. சரி சூடா இருக்கும். அவன் அந்த உரிக்கிறான் பாரு, உரிக்கிறது சரியான சூடு அரைக்குமாப்ல.